ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஎஸில் வந்து 2 முக்கியமான ஸ்டேட்ஸில் வந்து லாக்டவுன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், யூஎஸோட கேசஸ் கவுண்ட்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கனால வந்து மார்க்கெட்டே வந்து ஒரு பயங்கரமான ஃப்ளக்சுவேஷனில் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் நியூஸ் வந்து எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ யூஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்து கொரோனா வைரஸ் கேஸ் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 11 நாட்களாக வந்து ஒரு நாளைக்கு வந்து 1,00,000 கேஸ்க்கு மேலே வந்து ரெக்கார்டட் அந்த மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இருக்கிறதே வந்து அதிகமாக ரெக்கார்ட் ஆகிற ஒரு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்கான்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கலிஃபோர்னியாவில் வந்து இருக்கிறதே வந்து கேஸ் கவுண்ட் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வரைக்கும் டெக்ஸாஸில் வந்து அதிகமான கேஸ் கவுண்ட் அப்படின்னு ரெக்கார்ட் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து கலிஃபோர்னியா வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த 2 பிளேஸ்லேயும் வந்து இன்னொரு பெரிதளவில் வந்து ஒரு லாக்டவுன் பிளான் வந்து இன்னும் கொண்டு வரல. ஸோ இந்த 2 கேசஸ் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெய்லி யூஎஸை பொறுத்த வரைக்கும் 1,00,000 கேஸ்க்கு மேலே வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து டெய்லி டெத் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 900 பேருக்கு மேலே வந்து டெத் கவுண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 2,50,000 பேர் வந்து டோட்டலாக வந்து டெத் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனவங்க கவுண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா 66,000 பேருக்கு மேலே வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக வந்து இப்போ வரைக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸில் மட்டும் 10 மில்லியன் கேசஸ்க்கு மேலே வந்து இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்லையும் நேஷனலாக எதுவுமே வந்து லாக்டவுன் எதுவுமே பண்ணாமல் எக்கனாமி டவுன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஓரிகன், அதுக்கப்புறம் நியூ மெக்சிகோ, இந்த 2 ஸ்டேட்டோட கவர்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து லாக்டவுன் பிளான்ஸ் வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஏன்னா வந்து இங்கெல்லாம் வந்து கேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து லாக்டவுன் இல்லாமல் வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு 18th நவம்பர் டு 2nd டிசம்பர் வரைக்கும் இந்த ஸ்டேட் கவர்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு லாக்டவுன் பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த 2 வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ராசரி ஸ்டோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம்ஸு, சைல்ட் கேர் சென்டர்ஸ், பேங்க்ஸு, ஃபேக்ட்ரிஸ், ஹெல்த் கேர், இந்த மாதிரி எதுவுமே வந்து ரன் பண்ணக்கூடாது. ஸோ அதாவது நான் எசென்ஷியல் ஸ்டோர்ஸ் எதுவுமே வந்து ரன் பண்ணக்கூடாது. ஸோ 18th நவம்பர்லேருந்து 2nd டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் வந்து இந்த 2 ஸ்டேட்டுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்டேட் இல்லாமல் வேறு சில ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ரெண்டான ரூல்ஸ் வந்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்து இந்த நான் எசென்ஷியல் ஷாப்ஸ் எதுவுமே ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த 2 வீக்ஸ் லாக்டவுன் வந்து இந்த 2 ஸ்டேட் கவர்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரைடே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் எங்ககிட்ட இருக்குது. அதாவது வேக்சின் பிளானும் இருக்குது, அது இல்லாமல் வந்து COVID-19 வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு பிளானும் எங்ககிட்ட இருக்குது. ஸோ அதனால் வந்து யூஎஸை வந்து லாக்டவுன் பண்ண மாட்டோம். ஸோ லாக்டவுன் பண்ணால் வந்து எக்கனாமி வந்து ரொம்ப டவுன் ஆகிடும். அதை வந்து கோப்பப் பண்ணுறதே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷனாக இருக்கும். அதனால் வந்து யூஎஸை வந்து லாக்டவுன் பண்ண விடாமல் தான் வந்து எப்படியாவது கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட இதே ஸ்டோரியை தான் வந்து கடந்த ஒரு 4 மாதங்களாகவே சொல்கிறாங்க. ஆனால் வந்து வேக்சினும் எதுவும் அந்த மாதிரி தெரியல. ஸோ ட்ரீட்மெண்ட்டும் போன மாதிரி தெரியல. இப்போ விண்டருக்கு முன்னாடியே வந்து இந்த கேஸ் கவுண்டெல்லாம் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டதுனால கண்டிப்பாக விண்டரில் வந்து இதை விட ஜாஸ்தியாக வந்து கேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. ஸோ ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து ஏற்கனவே லாக்டவுன் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஃபஸ்ட் நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து இந்த லாக்டவுன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இதன் அடிப்படையில் எப்படி வந்து இந்த மார்க்கெட்ஸ்லாம் சேஞ்ச் ஆகுதுன்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.